ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. குழப்ப வீடங்கள் என்றால் ராஜபக்ச வீடங்கள். எங்களை இவர் சொன்ன மாதிரி அவர்தான் வாயில சொன்னாரு, யாரும் புதுசா சொல்லலையே. அவர் தான் சொன்னது, ஓ யாக்கோ அப்படி ராஜபக்ச நிக்காயே அப்படின்னு. අනාගත රජවරුන්ගේ ගෙවල් වලට ගිහලා ධම්මල ගන්න බලාපොරොත්තු වෙන්න එපා. අපි රාජපක්ෂ නිකායරු. குட்டி புலிகளோட சேர்ந்த டயஸ்போரா இவங்கெல்லாம் விடுறாங்கல்ல எங்களை. இவங்களோட தலையீட்டுல தான் எங்களோட இந்த நாங்க செய்யறது இந்த சிறப்பு ஸ்பீச் எல்லாம் இல்லாம போயிருச்சு அப்படின்னு ஒரே அடியா அடிக்கிறாங்க. வேற என்னதான் செய்ய? இங்க இருக்க மக்கள் ஆனா தெளிவா இருக்காங்க, சிங்கள மக்கள் உட்பட எல்லாருமே. ஏய் இந்த கதை எத்தனை நாளைக்கு தான்டா இந்த கதையே நீங்க கம்பி கட்டின கதையை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, நிறுத்துங்கடான எல்லாம் சிரிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அதான் நடக்குது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் டீல்சான். என்ன கதை? மந்தமா இருக்குது. மந்தமா இருக்கு. ஆனா பல பேர் மந்தமாகி இருக்காங்க. இப்ப என்ன செய்யறது எது செய்யறது தெரியாம மந்தமா இருக்காங்க. நேத்து பிரபலமா எந்த பிரச்சனைக்கும் பிரபலமா பேசுற ஒருத்தர், ஐயா சாமி ஒரு 100 ரூபா போடுங்க, இந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு 100 ரூபா போடுங்கன்னு அவ்வளோ ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஞானசார தேரர். அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களாம் ஒரு காலத்துல இந்த நாட்டையும் பௌத்த மதத்தையும் காப்பதற்கு முன்னின்று அவங்களால முடிஞ்ச அளவு அவங்க செஞ்சாங்களாம். ஆனா இப்ப முடியலையா? நாட்டை நாசமாக்குவதற்காக உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டீல்சான்? ஒரு தரம் பெட்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு இஷ்யூ உண்டு. இங்க இருந்து பஸ்ல ஆக்கள் ஏத்தி போனவர். அப்ப பாத்து இவர் பாவிக்கிற வெஹிக்கிளே லேண்ட் குரூசர். ஆமா அப்பா அதெல்லாமே இருக்கு. அதெல்லாம் இப்ப இவரெல்லாம் அப்படி சொல்ல போனா ஞானசார படையணி ஒரு ஒரு விடயம் ஒன்று தேடி பார்த்தேன். 2018-19 காலப்பகுதியில கொழும்புல இருந்த அதிக அளவான முஸ்லீம்கள சொத்துக்கள் எரிக்கப்பட்டது, வணிக நிலையங்கள் எரிக்கப்பட்டது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு முதல்ல நல்லாட்சி காலப்பகுதியில் எரிக்கப்பட்டது. அந்நேரம் இவரெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எரிச்ச சனம் ரோட்ல காலும். இவரெல்லாம் போய் பெரிய கதை பாருங்க. கொழும்பு மாத்திரமல்ல, கம்பள, திகன, அப்படி பல ஏரியாக்கள். தர்கா நகரை மறக்கிறாங்க நாங்க. ஆமா, தர்கா டவுன்லாம் போட்டு நாசம் பண்ணாங்க இவங்களோட கேங்ஸ். நான் சொல்லட்டேன், நீங்கள் மதத்தை போதிச்சாலும் உண்மையா நேர்மையா இல்லைன்றால் கடவுள் ரதி இப்ப உங்களுக்கு இருக்கு. கட்டாயம் உண்மைதான். அந்த டைம் இவங்களுக்கு வாகனங்கள் கொடுத்து இருக்க எல்லா வசதிகளையும் கொடுத்து நல்லா சொகுசா வாழ வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் நடந்த காலகட்டத்துல உங்களுக்கு தெரியும், டான் பியசாத் இப்ப இல்ல, டான் பியசாத்தை போட்டு தள்ளிட்டாங்க. டான் பியசாத் ஆள் போட்டு தள்ளிட்டாரு. அப்ப அவரு இவங்க இந்த சிங்கள ராவைய, பொதுபல சேனா, சிங்களே, இப்படி எல்லா அமைப்பும் சேர்ந்து சிங்களத்தை காப்பாற்றுவோம், பௌத்த மதத்தை காப்பாடுவோம், நாட்டை காப்பாற்றுவோம்னு நாட்டுல பல இல்லாமக்குனதான் நடந்துச்சு. அப்ப அந்த டைம் எல்லாம் இவங்களுக்கு ஃபண்ட் பம்ப் பண்றதுக்கும் சரி, இந்த வாகனங்களை கொடுக்கறதுக்கும் சரி, தானங்கிற பேர்ல எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்ப ராஜபக்சக்களும் இதுக்கு பின்னுக்கு நல்ல சப்போர்ட்ல இருந்தாங்க. இவங்களுக்கு அவங்க ஆட்சிக்கு வாரத்துக்கு அவங்க பயன்படுத்தின கை பொம்மைகள் தான் இவங்க எல்லாம். இப்ப இன்னைக்கு அதெல்லாம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை தானே. அதனால பப்ளிக்கா அப்படி பிரஸ் மீட்டுக்கு ஐயா நான் கேக்குறேன் போடுங்க அப்படின்னு நிலைமைக்கு சாதுவண்டா. இப்ப சர்ச்சில் ஃபாதர் இருக்கிறார், இங்க சைவ கோயில்ல ஐயர் இருக்கிறார், இங்க பள்ளிவாசல்ல மௌலவி இருக்கிறார். அவங்களோட டியூட்டி என்ன செய்யறாங்க? உங்களா நீங்க அரசியல் செய்ய உங்களா இந்த நாட்டுக்குள்ள தேவையில்ல வேலை செய்யறாங்க. 2 பனையை ஊத்திட்டு பிரித்துள்ள கட்ட வேண்டிய தானே வர்றவங்களுக்கு. அதை விட்டுட்டு ஏன் அரசியல் பண்ணுவானே? இப்ப என்னத்தை காசு சேர்க்கறான்னு தெரியுமா? கொஞ்சம் குழப்பம் செய்யறதுக்கு, சாமான் வாங்குறதுக்கு காசு இல்ல, வாகனம் பிடிக்கிறது அது இது. ஏற்கனவே இவருக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் ஒன்றும் இருக்கு, ஏற்கனவே பழைய கேஸ் ஒன்று இருக்கு. அப்ப அதை பத்தி அவர் பெருசா வெளியில பேசிக்க மாட்டாரு. ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸும் இருக்கு அவருக்கு. அப்ப அப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு மத்தியில எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, முடியல. இப்ப அமைதியாகிட்டாரு. இப்ப கிட்டத்தட்ட நடந்த இந்த சங்க சமூக தேரனுடைய மாநாடு, இந்த மாநாட்டுக்கு பிறகு இவர் உட்பட பல தேரர்களுக்கு பல பேர் கோல் பண்ணி விமர்சிக்கிறாங்களாம், ஏசுறாங்களாம்.
அப்ப ஏசுறோம்னா இவங்க இப்ப யோசிக்கிறாங்களா, என்னடா இது இப்ப எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் என்னென்னமோ தில்சான், இதுல ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும். கன பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. பௌத்த மகாசங்கம் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் தானே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும். அது தொடர்பாக தான் இப்ப எல்லாரும் கருத்துக்களை சொல்லுவாங்க. முத்தட்டி ஆனந்த தேரர், மற்றது இப்ப கன பேர் அதுக்குள்ள பார்த்திருப்பீங்க இல்லையா, எல்லாம் போய் கொண்டிருக்கு. ஆனா இதுல வடிவ விளைய கொள்ளணும். இலங்கையில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான பௌத்த பீடங்கள் என்றால் அஸ்கிரிய, காமினி நிக்காய மற்றும் மல்வத்த பீடம். இந்த 3 பீடங்களும் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்த மதத்தினுடைய மிகவும் மதிப்புமிக்க பீடங்கள். மதிப்புமிக்க பீடங்கள் என்றதை விட பௌத்த மதத்தின பீடங்களை மற்ற பீடங்கள் எல்லாம் மாறன்னு சொன்னால் என்ன சொல்ற, அந்த அவங்களும் அந்த 3 பீடங்களுக்கு இவங்க கட்டுப்பட்டாங்க. இவங்க அவங்களுக்கு எதிரான சில இதுகள், அவங்களுக்கு சாதி அடிப்படையில, அவங்களுக்கு இடையில இருக்கிற பாகுபாடு அடிப்படையில அந்த உடைகள் நிறத்தை கடும் நிறமாகவும் லைட் நிறமாகவும் வச்சுக்கொண்டு இவங்க ஒரு பொலிட்டிக்ஸ் செய்யறாங்க. அதான் இப்ப நடந்தது. விளைங்களோடும் பௌத்த பிரதான பீடங்கள் இதுக்கு எதிராக எந்த ஒரு கோஷமும் இப்ப வரைக்கும் முன்வைக்கல. இதுல முன்வைச்சதெல்லாம் குழப்ப பீடங்கள். குழப்ப பீடங்கள் என்றால் ராஜபக்ச பீடங்கள். எங்கட இவர் சொன்ன மாதிரி அம்பிட்டியஸ் அவர்தான் வாயில சொன்னாரு, யாரும் புதுசா சொல்லலையே. அவர் தான் சொன்னது, ஓ ஏக்கோ அப்படி ராஜபக்ச நிக்காயே அப்படின்னு அவர் சொன்னனால அப்ப அது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. අනාගත රජවරුන්ගේ ගෙවල් වලට ගිහලා ධම්මල ගන්න බලාපොරොත්තු වෙන්න එපා. අපි රාජපක්ෂ නිකායරු. இப்படி ஒண்ணும் இருக்கா, ரைட் 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 அப்படின்னு அது ரெஜிஸ்டர்ட் பேரு இப்ப ராஜபக்ச பீடம். அதுல நீங்க குழம்ப தேவையில்ல மக்கள், நீங்க அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. அக்கௌண்ட் நம்பரை போட்டிருக்காரு, 100 ரூபா சரி போடட்டா இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாம் முன்னெடுத்து செல்றதுக்கு, பௌத்தத்தை பாதுகாக்க காசு கேட்கிறாரு. அவரை உள்ளுக்குள்ள கொண்டு வச்சா வடிவ அவரும் அமைதியா இருக்கலாம், நாடும் அமைதியா இருக்கு. அடுத்தது, ராஜபக்சர்களுக்கு புலிகள் அமைப்பும் அதன் ஆதரவாளர்களும் என்றும் அச்சமடைந்துள்ளனர். திஸ்ஸ குட்டிய ஒரு சயின்டிஸ்ட் அப்ப நாட்டுல எப்படி கதை பயந்து இருக்காங்களாம். இப்ப நேத்துனா இப்ப நாங்க இதுக்கு முதல் பேசணும் தானே நாமல் லண்டன் விஷயத்தை பத்தி. பாருங்க, டில்வின் சில்வா போகும்போது எப்படி ஒரு எதிர்ப்பு, தமிழ் டயஸ்போராக்கள் எப்படி ஒரு எதிர்ப்பு, பதாகைகளை பிடிச்சுக்கிட்டு அவரோட காரை முன்னுக்கு வந்து அவங்கள பிளாக் பண்ணி ஒரே அமளி தும்மளே இருந்துச்சு. இப்ப நாமல் பாருங்களேன், நாமலுக்கு வந்து எதிர்ப்புன்னு சொன்னதுக்கு எதிர்ப்பு இருக்கு. இமெயில் மூலமா ஒரு எதிர்ப்பு போயிருக்கு, ரைட்டா, அது ஓகே நடந்திருக்கு. ஆனா பாருங்க, அந்த அளவு எதிர்ப்பு இல்லாட்டி இன்னைக்கு வந்து இவங்க லண்டன்ல அங்கங்க நடமாடுறாங்க, பப்புக்கு போறாங்க, விகாரைகளுக்கு போறாங்க, போட்டோஸ் போடுறாங்க, வந்து எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறாங்க, குரூப் போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா இங்க வந்து சொல்ற விஷயம் என்ன, இப்ப லைவ் ஒண்ணு பார்த்து இன்னைக்கு அவங்க தரப்பு லைவ் ஒண்ணு போட்டிருக்காங்க. குட்டி புலிகளோட சேர்ந்த டயஸ்போரா இவங்கெல்லாம் விடுறாங்கல்ல எங்களை, இவங்களோட தலையீட்டுல தான் எங்களோட இந்த நாங்க செய்யறது இந்த சிறப்பு ஸ்பீச் எல்லாம் இல்லாம போயிருச்சு அப்படின்னு ஒரே அடியா அடிக்கிறானுங்க. வேற என்னதான் செய்ய? இங்க இருக்க மக்கள் ஆனா தெளிவா இருக்காங்க, மக்கள் தெளிவா இருக்காங்க தான் சொன்னேன். சிங்கள மக்கள் உட்பட எல்லாருமே ஏய் இந்த கதை எத்தனை நாளைக்கு தான்டா இந்த கதையே நீங்க கம்பி கட்டின கதையை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, நிறுத்துங்கனால எல்லாம் சிரிச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அதான் நடக்குது. மாற்றம் ஒண்ணு தெரியுது. இந்த இவங்க கதையை இன்னும் நம்புறதுக்கு மக்கள் தயாரா இல்ல, அதுவும் அது சேஞ்ச் விளங்குது. இதுல 2 ஒப்பிடு வைக்கணும். என்னடால் இப்ப நாமல் ராஜபக்ச நானும் சண்டியன் என்னையும் ஜெயிலுக்கு பிடி என்ன வடிவம் சொன்ன மாதிரி தான் சொல்லி கொண்டு இருக்காங்க. ஆனா இவரை வந்து ஒரு பொருட்டா ஒரு தரம் மதிக்கல. தமிழ் சமூகம் என்ன செய்தது, அவங்க ஒபிஷியலா இவர் ஒரு வார் கிரிமினல் ஃபேமிலியை சேர்ந்தவர், இவருக்கு நீங்க எலோ பண்ணலாம் அவங்க ஒபிஷியலா மெயில் எழுதி கூட அவங்க இருந்துட்டாங்க. இவருக்கு பின்னால போய் இவர் ஒரு பெரிய பொருட்டாவே அவங்க கணக்கெடுக்கல. உண்மைதான், என்ன செய்யணுமோ அதை ஒபிஷியலா செய்தாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சிகளும் தடையாகிருச்சு. அப்படித்தான் நிலைமை. இல்ல அதே மாதிரி பாருங்க, நாமல் ராஜபக்ச இப்ப தெரியும் தானே, மக்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்சவுக்கு இருக்க கோர்ட் கேஸ் எல்லாம் தெரியும் என்னென்ன இருக்குன்னு. இதுக்கு என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு தெரியும். வசீம் தாஜுதீன் விஷயத்துல இருந்து எவ்வளவு குற்றச்சாட்டுகள் நாமல் ராஜபக்ச மேல இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப இவரை வந்து போலீஸ் பண்ற வேலைகளை தான் இவர் கீழே இருக்கவங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா மிலிந்த ராஜபக்சன் ஒருத்தர். இவருக்கு வேற என்னன்னா, இந்த இந்தியாவுல இவரை நாமளை கூப்பிட்டு போயிட்டு நல்லதுன்னு போலீஸ் பண்றது. இப்ப லண்டனுக்கு முழு முயற்சியா இந்த இவரோட கேங், இந்த குரூப் தான் இருக்கு. அவங்களுக்கு வேலை என்ன, நாமல் ராஜபக்ச 2029 அப்படி ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி உட்கார வைக்கணும்.
இப்ப ரெடி பண்ற வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில ஒரு அறிவார்ந்தவர், சிறந்தவர், எல்லா அரசியலும் தெரிஞ்சவர், சர்வதேச உறவுகள்லாம் சிறப்பா இருக்கும் நாமளோட, இங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ற வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அது கிளியர். ஆனா என்னத்தான் இருந்தாலும் 2029ல 39, 40, 30 கூட வாய்ப்பு இல்லை. இப்படியே போனோம். திஸ்ஸ குட்டியாராஜி சொன்ன மாதிரி ஒருவேளை எலெக்ஷன் நடக்குள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு ஜனாதிபதி தேர்தல். உள்ளுக்கு தெரியாது என்ன நடக்குமோ தெரியாது. திஸ்ஸக்குட்டி சும்மா விளக்கம் இல்லாம சொல்லாது. திஸ்ஸக்குட்டி நல்ல கட்டிக்காரன். அந்த முன்னுக்கு சொன்னதுல ராஜபக்சர்களுக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் இன்னும் சூழ்ச்சி செய்யப்படுது. அதனால் தான் பிரித்தானியாவில் நாமல் ராஜபக்ச உரையாற்றுவதற்கு தடை ஏற்பட்டது. நாமல் ராஜபக்ச பல துறைகளில் சிறந்தவர். எதிர்வரும் காலங்களில் தேசிய மற்றும் சர்வதேச மட்டங்களில் பல்கலைக்கழகங்களில் சொற்பொழிவாற்றுவார். இல்சான், நான் நினைக்கிறேன் இந்த கதையை இதோட நிப்பாட்டுறது நல்ல இவர். வெளிநாட்டில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தையும் இந்த யங் ஜெனரேஷன் விடாது. இப்ப பாருங்க, ராஜபக்சர்களுக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் இன்னும் சூழ்ச்சி செய்யப்படுகிறது. அடையப்ப ஒரு இனம் ஜெனோசைட், ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை செய்தீங்க 2009ல. அப்பா, சித்தப்பா, குடும்பமா எல்லாம் அதுக்கு பதில் கூறி ஆக வேணும். அது மட்டும் இல்ல, அது ஒரு இனத்துக்கு. இப்ப இலங்கை மக்களுக்கு இவங்க செஞ்சது என்ன? நாடு வங்குரோத்து நிலை, பெட்ரோல் போலிங், கேஸ் போலிங், அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க எல்லாம். நாட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்குனது யாரு? அதே குடும்பம். சோ இவங்க தமிழ் மக்களுக்கும் பதில் சொல்லணும், இங்க வாழ்ற வெளிநாட்டுல வாழ்ற சிங்கள மக்களுக்கும் பதில் சொல்றோம். ஒட்டுமொத்தமா ராஜபக்ச ஃபேமிலிங்கிறது பதில் கூற வேண்டிய, பொறுப்பு கூற வேண்டிய, பதில் கூற வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கான் எங்க போனாலும். ஆனால் இந்த நிகழ்ச்சியூடாக மீண்டும் அனுர அரசாங்கத்தை எச்சரிக்கிறோம். நாட்டை பிளவுபடுத்தும் தமிழர்களுக்கு சுயாட்சி அதிகாரம் வழங்கவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முயற்சிக்கிறார் என்று ஆறு சொல்றான்னு சொன்னால், திருவண்ணாமலையில கைது செய்யப்பட்டு விடுதலையான கஷ்டப்ப தேரர் எல்லாரும் ஏதோ ஒரு ரெண்டை செட் பண்றாங்க, ஒன்றும் செட் ஆகுது இல்ல. அப்படின்னா ஏவி விடுற வேலை தான் நடக்குது இங்கிட்ட. ஒரு அப்படியே இவங்களெல்லாம் உசுப்பேத்தி அரசாங்கத்துக்கு எதிராக அப்படி ஏவி விட்டுறணும். இவங்களுக்கு எதிர்பார்ப்பா அதுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. இப்ப நான் சொல்ற விஷயத்துக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க. கோட்டாபேவை விரட்டுவதை போன்ற அனுரவை விரட்ட அனைவரும் ஒன்று சேர வேண்டுமா? இந்த அத்தா கதை. நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிவாயு, ஐயோ விளப்பம் இல்லாம கதைக்கிறதான பிரச்சனை. இப்ப எரிவாயு தட்டுப்பாடு ஏன் ஏற்பட்டுச்சு, ஒரு 2-3 நாள் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கான விளக்கத்தை அரசு தரப்புல பார்லிமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அரசு தரப்பு விளக்கம் சொன்னது இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் மாட்டிட்டு நம்மள்ட்ட என்ன கதை செய்திகளுக்கு அப்ப நான் ஃபுல் பிரசன்டேஷன் செய்யறேன். சொல்லிக் கொண்டிருக்க நேரம் காணாது. அதுல நீங்க ஃபுல்லா பாருங்க. சம்பவம் அந்த மாதிரி இருக்கு. 6 பிள்ளைன்றா நீங்க அதுல பாருங்க. மாட்டுப்பட போறாங்க கனவேர் லைன்ல. அப்படி அதான் ஏற்கனவே வசந்த சமரசிங்க அமைச்சர் சொன்னாரு, வேணுமுனே பண்ற மாதிரி தோணுது. ரைட்டா? உங்கள்ட்ட இருக்க மஞ்ச கேஸ்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு. மஞ்ச கேஸ்காரவங்க வேணும்னு ஏதோ பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இங்கிட்ட இதுக்கு பின்னுக்கு ஏதோ அரசியல் ரீதியான சூழ்ச்சி ஒன்று இருக்கத சொன்னாரு. அப்ப நீங்க ஏதோ விளக்கு படுத்தி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். அதையும் நிலக்கரி தொடர்புல சர்வதேச நிறுவனங்கள் ஆய்வுகள் எல்லாம் நடந்திருக்குது. எல்லா ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்குது. ஒரு சில நாட்கள்ல முடிஞ்ச வரைக்கும் நான் இன்றைக்கு எப்படியா தர்றதுக்கு ட்ரை பண்ணா முடியாது. டெல்சான் ஒரு நாளைக்கு 3 ப்ரோக்ராம் செய்யுங்க. எங்க டெல்சான் போறது? நான் அது கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 3-4 மணி தேவை மினக்கட்டு ஒரு கட்டம் தாண்டி ஆயிடுச்சு. ஆனா பெர்ஃபெக்டான ரிப்போர்ட். இப்ப இதுல சொன்னா த்ரில் இருக்காது. அதுல பாருங்க. அதுல பாப்போம். அப்ப இவர் சொல்றாரு, நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாடானது அரசாங்கத்தினால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒன்று எனவும், இது நிலக்கரி மோசடியை போன்றது ஒரு ஊழல் நிறைந்த ஒப்பந்தம் எனவும் ஐக்கிய தொழிற்சங்க ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித குற்றம் சுமத்திருக்காரு. அதனால கோட்டாபேவை விரட்டுற மாதிரி அனுரகுமாரை விரட்டுறதுக்கு மக்கள் முன்வர வேண்டும் அப்படின்னு இவரு எல்லாத்துக்கும் இன்விடேஷன், ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்குறாராம். இதுல ஒன்று பார்த்தனீங்களா? களவு என்ன ரகத்துல நடக்கும்னு களவு செய்தவனுக்கு தான் தெரியும். அது சரி. அது தெரிஞ்சனால தானே எல்லாம் இப்ப வெளிப்படையா சொல்றாங்கன்னா. அவங்க அந்த அளவுக்கு நடக்கல. அதுல வேற மாதிரி ஒரு இது நடந்திருக்கு. ஆனா பாருங்க, இவ்வளவு நடந்தும் இப்ப ராஜபக்ச தரப்புல இருந்து ஒருத்தர் அரசாங்கத்துக்கு சார்பா பேசுறாருன்னா எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும். யாருன்னா வாசுதேவ் நாணயக்காரர் என்ன சொல்றாருன்னா, நிலக்கரி விவகாரத்தில் முற்று முழுதாக அனுர அரசாங்கத்தை குறை கூற வேண்டாம் அப்படின்னு அவர் இப்ப ரீசெண்டா பெல்ட் இதாடா என்ன நினைச்சுன்னு தெரியல.
இல்ல அவர் பழைய இப்ப பாசிட்டிவா இருக்காரு. இல்ல டில்சான், அவர் முதல் பழைய கம்யூனிஸ்ட், ஆ, சரியா? ம், அதுக்கப்புறம் ராஜபக்ச ஈஸ்டா மாறினவர், ஆ. சரியா? இப்ப திரும்ப பழைய நிலைக்கு வாரார். வராது, அது சரி. பழைய முதல் வருத்தம் தெளியுது அவருக்கு. அது சரி. அதாவது அந்த வயசு ஆக ஆக அது எல்லாம் கிளியர் ஆகுது அவருக்கு. வளமே வயசாக ஆக மங்கி போறது இவருக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது சரி, அது சரி. அப்ப அப்படித்தான் இருக்கு. அப்ப இன்னொரு சம்மேளனம் வரப்போகுதுண்ணா. இப்ப முருத்தெடுத்து நாங்க முதல்ல ஜானசார தேர்தலை பத்தி கதைச்சோம், சங்க சம்பளம் பத்தி காய்ச்சோம். இப்ப இன்னைக்கு முருத்தெடுத்து என்ன சொல்லிருக்காருன்னா, வரும் நாட்களில் முன்பை விட பெரிய அளவிலான பௌத்த மத சம்மேளனத்தை நாங்கள் நடத்துவோம். இதை விட அதிகமா யாரை இன்னும் விமர்சிச்சாலும் பரவாயில்ல, நாங்க இதை விட கிராண்டா இன்னொன்னு நாங்க செய்யத்தான் போறோம் அப்படின்னு தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அரின் தெரியுமா? அரின் 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 பெர்னாண்டோட டில்சான், நான் இப்ப கரிண்ட செய்தி வந்தா பார்த்து சிரிச்சிட்டு போறணும். நினைக்கிறேன் இப்ப இவங்க தரப்பு கொஞ்சம் அச்சம், ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி உள்ள போட்டுருவாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தேகம். உள்ளே வெளியே உள்ளே வெளியே. இப்ப இன்னும் அம்பையர் வந்து இன்னும் கையை தூக்கல. அது என்ன நடக்க போகுதுன்னு அம்பையர் கையில தான் இருக்கு. விசாரணைகள் தேடம் பேர கொடுத்திருக்கு இல்லையாண்டு. சோ பெண்டிங்ல இருக்கு. என்ன நடக்கும்னு நீதிமன்ற விசாரணைகள் தெரிய வரும். ஆனாலும் அதுக்கு முதல் இப்ப சொல்றாங்க, ரணில் மேல கையை வச்சு இந்த அரசாங்கம் பிழைச்சிருச்சு, பிழையை விட்டுருச்சு, பிழை செஞ்சிருச்சு. ரைட், அதுலயே அனுரவின் ஆட்சி இந்த வீழ்ச்சி ஆரம்பமாகிருச்சு, தோல்வி ஆரம்பமாகிருச்சு. அரசியல் பழிவாங்க நாங்க சர்வதேசத்துக்கு போவோம் அப்படின்னு அரின் பெர்னாண்டோ சொல்லியிருக்காரு. ஸோ ஏதோ சம்திங் இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா, இல்ல இவங்க சைட்ல இருக்க பிழைகள் தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. பார்ப்போம், விசாரணைகள் அடிப்படையில நம்ம அதுக்கு முடிவுக்கு வரலாம். ஆனா இப்ப இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இப்ப நம்ம என்னதான் எதிர்த்தரப்பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் எதிர்த்தரப்பால முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகள் நாங்க கொஞ்சம் பார்க்கணும். ரைட்டா? இப்ப நிலக்கரி மோசடிங்கிறாங்க, கரண்ட் பில் கூட போகுது அப்படின்னு சொல்றாங்க, ஒரு முன்னெச்சரிக்கை விடுறாங்க தானே, நம்ம அதை கொஞ்சம் பார்ப்போம். இப்ப அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த அரசாங்கம் வந்து எப்படியா பண்றதுன்னா, மக்கள் பணத்தை வீண் விரயம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருக்க அரசாங்கம். இன்னைக்கு இந்த தினக்குரல் பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்கு. சிக்கனம் பேசும் ஜனாதிபதி அனுரவின் யாழ் விஜயத்தில் ஒரு நிகழ்வுக்கு 1.10 கோடி செலவு, பிரம்மாண்ட பந்தலுக்கு 51 லட்சம், உணவுக்காக 31 லட்சம், பொதுமக்களை ஏற்றிறக்கிய பேருந்துகளுக்கு 25 லட்சம், விருந்தினர் வரவேற்பு செலவு மட்டும் 23,375 ரூபாவாம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் அம்பலமான உண்மைகள். அப்ப அரசாங்கம் கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணியிருக்காங்க. அது ஆர்டிஐல தெரிய வந்திருக்கு. என்ன கதை, என்ன நடந்திருக்கு? இல்ல, அந்த நிகழ்வு தொடர்புல ஜனாதிபதி செயலகம் தான் தெளிவுபடுத்தணும். தகவல் அறியும் சட்டத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. ரெண்டுதான் தினக்குரல் போட்டிருக்குது. தினக்குரல் அவங்களோட பேப்பர்லயும் அதே செய்தி பிரதான செய்தியா இருக்குது. இது நீ என்ன விடயம்ன்றது உண்மையில் அப்படி நடந்திருந்தாலும் அது பிள்ளை, அதாவது சிக்கனம் என்று கூறிக்கொண்டு இந்த விடயம் நடந்திருந்தா பிள்ளை. அது தொடர்புல குறிப்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர், அதே போன்று ஜனாதிபதி செயலகம் இதோட முறையான ஒரு பதிலளிக்கணும் எதிர்பார்க்கிறேன். ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு செலவழிக்கிறது வந்து நிகழ்ச்சிக்கு செலவழிக்கிற ரெண்டாவது பிரச்சனை. எந்த ஒரு செலவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி வந்துட்டு இந்த செலவு அனுமதிக்கல, அவ்வளவுதான். அது சரி. ஏன்னா பல விஷயங்களே இவங்க சேமிக்கிறாங்க. ரைட், பல விஷயங்கள சேமிக்கிறாங்க, சிக்கனம் பிடிக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. பட் அதுல இருந்து வர சேமிக்கப்படுற பணத்தை வந்து இப்படி செலவழிச்சா அதுல எந்த விதமான அர்த்தமும் இருக்காது. இது வந்து இப்பதான் இன்னைக்கு பதிவாகி இருக்கு. இதை பத்தி தேடி உண்மைத்தன்மை நாங்க வந்து மக்களுக்கு சொல்லுவோம், அதுல என்ன இருக்கு. ஆனா இதுல பாருங்க, பிரம்மாண்ட பந்தலுக்கு 51 லட்சம், உணவுக்கு 31 லட்சம், பொதுமக்களை ஏற்றிறக்கிய பேருந்துகளுக்கு சிடிபி பஸ்களுக்கு போயிருக்கு போல 25 லட்சம் போயிருக்கு, விருந்தினர் வரவேற்பு எல்லாம் அப்படி போயிருக்கு. அநியாயம் இது. பாப்போம், இதை பத்தின கொஞ்சம் உண்மை தன்மைகள் தெரியணும். கேபினெட்ல இந்த விஷயம் மிஸ் ஆகிருக்கு. ஏன்னா இப்பதான் இன்னைக்கு தானே வந்துச்சு. இது இன்னைக்கு தான் தகவல் அறியும் சட்டத்துல தகவல்ல பிள்ளை இருக்காது, வந்தனால கன்ஃபார்ம் தான். அது தொடர்புல அரசு தண்ட நிலப்பாடு என்ன, ஜனாதிபதி வருகை தொடர்புல ஜனாதிபதி செயலகம் தெளிவுபடுத்தணும். அதோட கொழும்பு லொரிஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரே வளாகத்தில் 2 அரச வீடுகளை தற்போதைய சபாநாயகர் மற்றும் அவரது தனிப்பட்ட செயலாளர் ஆகியோருக்கு ஒதுக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட 2 கடிதங்கள் தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன.
ஸ்ரீ ஜெயவர்தனபுராவில் உள்ள சபாநாயகர் உத்தியோக இல்லம் பாராளுமன்ற ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி மையமாக மாற்றப்படும் என்று முன்னால் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சபாநாயகர் ஊழியர்கள் இன்னும் அங்கேயே தங்கியுள்ள சூழலில் இந்த செய்தி கவனத்தை ஈர்த்துள்ளது. இன்னொரு பிரச்சனை டில்சான், இந்த கவர்மெண்ட்ல நடக்கிற ஊழல் எல்லாம் சொல்றாங்க, சொல்றதுக்கும் ஃப்ரீடம் இருக்கு, அவங்க பிள்ளைய ஒத்துக்கொள்றாங்க. கடந்த காலத்துல அடிச்சு கதை வெளியில வந்து அடிதான். வசந்தைக்கு என்ன நடந்தது? மூத்த உடவியலாளர் மாமனிதர் சிவராமுக்கு என்ன நடந்தது? முறைகேடுகள் நடந்திருக்கு, இப்படி ஊழல் நடந்திருக்கு, மோசடி நடந்திருக்குன்னு எதிர்த்தரப்பால சொன்னாலும் சரியான ஆதாரம் வந்து இவங்களுக்கு இன்னும் மாட்டல, எதிர்த்தரப்பு கிட்ட இல்ல. ஏன்னா அரசாங்கம் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிலக்கரி மோசடியா இருக்கலாம், இன்னும் பல விஷயங்களுக்கு எதிர்த்தரப்புல இருந்து வர குற்றச்சாட்டுகளுக்கு இவங்க பதில் கொடுக்குறாங்க. இல்ல இது இப்படிதான் செய்யப்பட்டுச்சு, உங்களுக்கு தெரியாது, இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு கூட நிலக்கரி சம்பந்தமா கேபினெட்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் விளக்கம் அரசாங்கத்தில் இருக்கு. நான் இந்த விஷயத்துக்கு நாம பார்ப்போம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஓகேண்ணா, ஓகே சார், இதைத்தான் சொல்லலாம். அனுரா அரசாங்கத்தையும் ஏதோ ஒரு வகையில துரத்துகிறது. ஆனால் இவங்க அவதானமா இருக்கணும், பிள்ளைகளுக்கு பதில் சொல்லணும். யாழ் மாவட்ட செயலகத்துல அந்த செலவு தொடர்புல அரசாங்கம் உடனடியா பதில் சொல்லணும். தகவல் அறியும் சட்டத்துல வந்தாலும் அதை பொய்ன்னு சொல்லிடலாம். மற்றது ஒரு பிரதான ஊடகம் அதை வெளிப்படுத்தி இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, ஒரு பத்திரிகை, தேசிய பத்திரிகை, அதனால அதையும் பார்க்க விதம் வேணும். அதே மாதிரி இன்னைக்கு கேபினெட்ல ஒரு விஷயம் சொன்னாங்க, ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஈஸ்டர் அட்டாக் விஷயம் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு அப்ப நளின் ஜெயதிஸ் அமைச்சர் சொல்றாரு, 3 கட்டங்களா. ஒண்ணு, இந்த தாக்குதலை நடத்தின பிரதான அந்த தற்கொலைதாரிகள் யாரு, ரைட், அவங்க யாருக்கும் தெரியும், பட் அவங்கள பத்தின விசாரணைகள், மாமூலுக்கு ஒரு பிரதான சூத்திரதாரிகள் யார், அதோட இது நடக்கிறது தெரிஞ்சும் இதை நடக்க விட்டு பார்த்த அரசியல்வாதிகள் ஏன் இதை எப்படி செஞ்சாங்க அப்படின்னு 3 செக்மெண்டா இந்த வழக்கு விசாரணைகள் நடந்திருக்கிறத சொன்னாங்க. ஸோ இந்த ஈஸ்டருக்கு முதல் இல்லாட்டியும் மிக விரைவில் இதன் உண்மைத்தன்மைகள் நாங்கள் கண்டுபிடிச்சு வெளியே சொல்லுவோம், சம்பந்தப்பட்டவர்களோ சட்டத்தில் நிறுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஈஸ்டருக்கு முதல்ல இல்ல, எப்படியாவது சீக்கிரமே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நான் என்ன சொன்னேன் நேற்று, என்ன சொன்னேன், ஈஸ்டருக்கு முன்னுக்கு இல்லடா ஈஸ்டருக்கு முன்னுக்கு வரும். ரைட், நேற்று முந்தின நாள் சொன்னேன் உங்களை ஞாபகம் இல்ல? நீங்க கேட்டு நீங்க என்ன நீங்க சாத்திரம் சொல்றீங்கன்னு இன்னைக்கு கேபினெட்ல வந்திருக்கு பாருங்க. சரி, ஓகே டில்சன், அப்ப நல்லது, நாளை சந்திப்போம். அப்ப நன்றி, டாடா, பாய் 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 பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.